வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் தனியார் பள்ளி கழிவுநீர் தொட்டியில் தவறி விழுந்து எல்கேஜி குழந்தை உயிரிழப்பு. கழிவறைக்கு சென்ற போது தவறி விழுந்து உயிரிழந்த அதிர்ச்சி சம்பவம். விக்கிரவாண்டியில் குழந்தை உயிரிழப்புக்கு காரணமான பள்ளி நிர்வாகம் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் நடைபெற்ற போராட்டத்தால் போக்குவரத்து பாதிப்பு. உடனே கிளாஸ் ரூம் போய் ஃபர்ஸ்ட் இதுல எல்கேஜி தான் போனேன். போய் லியாலட்சுமின்றாங்க, அவங்க மிஸ் கூப்பிடுறாங்க, லியாலட்சுமின்றாங்க. உயிரிழந்த சிறுமியின் பெற்றோருக்கு 3 லட்சம் ரூபாய் நிதியுதவி அறிவிப்பு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. தனியார் பள்ளியில் குழந்தை உயிரிழந்ததற்கு அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல். அரசின் அமைப்புகள் தங்களின் கடமையை செய்ய தவறியதன் விளைவே சிறுமி உயிரிழப்பு என வேதனை. வேலூரில் திமுக எம்பி கதிர் ஆனந்த் வீட்டில் விடிய விடிய நடைபெற்ற அமலாக்கத்துறை ரெய்டு. சுத்தியல் மற்றும் கம்பிகளை பயன்படுத்தி லாக்கரை உடைத்து அதிகாரிகள் சோதனை. காட்பாடியில் திமுக பிரமுகர் பூஞ்சோலை சீனிவாசன் வீட்டில் நீடித்த அமலாக்கத்துறை சோதனை நிறைவு. சுமார் 8 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற ரெய்டில் டிராவல் பேக் உட்பட முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக தகவல். எம்பி கதிர் ஆனந்த் வீட்டில் நடைபெற்ற இடி ரெய்டு குறித்து பதிலளிக்க மறுத்த அமைச்சர் பெரிய கருப்பன். இதுவெல்லாம் தன்னிடம் கேட்கும் கேள்வியா என்று ஜகா வாங்கிய அமைச்சர். வேலூர்ல இடி ரெய்டு நடக்குது, இதெல்லாம் என்கிட்ட கேட்கிற கேள்வியா? மதுரையில் தடையை மீறி பேரணியில் ஈடுபட்ட குஷ்பு உள்ளிட்ட அனைவரும் 6 மணி நேரத்திற்கு பிறகு விடுவிப்பு. குஷ்புவை காண பொதுமக்களும் ரசிகர்களும் திரண்டதால் போக்குவரத்து நெரிசல். ஆட்டுக்குட்டிகள் இருந்த இடத்தில்தான் தன்னை அடைத்து வைத்திருந்ததாக நடிகை குஷ்பு வேதனை. பாஜக நடத்திய போராட்டம் வெற்றி பெற்றிருப்பதாகவும் பேட்டி. காவல்துறைகள் அவங்க வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஜனநாயக வழியில் போராடும் பெண்களை ஆட்டு மந்தையுடன் அடைப்பதா என்று வானதி சீனிவாசன் கண்டனம். பாசிச ஹிட்லர் செய்ததாக வரலாற்றில் படித்ததை திமுக ஆட்சியில் நேரில் பார்ப்பதாக சாடல். பாஜக பேரணியில் ஊதியத்திற்காக கண்ணகி வேடமிட்ட தங்களை கைது செய்து விட்டார்கள். பரதநாட்டிய பெண் கலைஞர்கள் கதறி எழுத காட்சி இணையத்தில் வைரல். திண்டுக்கல்லில் பிரபல நகைக்கடையில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை. 5 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற சோதனையில் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தகவல்.
ஜனவரி மாத இறுதிக்குள் மாவட்ட பொறுப்பாளர்கள் நியமனத்தை நிறைவு செய்ய வேண்டும். நிர்வாகிகள் நியமனத்தை விரைந்து முடிக்க பொதுச் செயலாளர் ஆனந்துக்கு தவேக தலைவர் விஜய் அதிரடி உத்தரவு. புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில் இன்று நடைபெறுகிறது இந்த ஆண்டுக்கான முதல் ஜல்லிக்கட்டு போட்டி. காலை 7 மணிக்கு தொடங்க உள்ள நிலையில் பொதுமக்கள் உற்சாகம். பொங்கல் பண்டிகையொட்டி சென்னை சென்ட்ரல், தாம்பரத்தில் இருந்து தென் மாவட்டங்களுக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கம். சிறப்பு ரயிலுக்கான முன்பதிவு நாளை காலை 8 மணிக்கு தொடங்குவதாக அறிவிப்பு. மாரத்தான் போட்டியையொட்டி சென்னையில் முக்கிய சாலைகளில் நாளை அதிகாலை 3 மணி முதல் காலை 8 மணி வரை போக்குவரத்து மாற்றம். காமராஜர் சாலையில் போர் நினைவு சின்னத்தில் இருந்து காந்தி சிலை வரை அனுமதி இல்லை என்று போலீசார் அறிவிப்பு. சென்னையில் நாளை சிறப்பு மெட்ரோ ரயில் சேவை அதிகாலை 3 மணி முதல் இயக்கப்படும். மாரத்தான் ஓட்டத்தை முன்னிட்டு மெட்ரோ ரயில் நிர்வாகம் அறிவிப்பு. கரூர் அருகே யானை தந்தம் கடத்தி விற்க முயன்ற சிறுவன் உள்ளிட்ட 5 பேர் கைது. புரோக்கர் போல் நடித்து 5 பேரையும் கையும் களவுமாக சுற்றி வளைத்த வனத்துறையினர். களக்காடு அருகே விளைநிலங்களுக்குள் புகுந்து வாழை, பனை மரங்களை சேதப்படுத்திய காட்டு யானைகள். சேதமடைந்த பயிர்களுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டும் என்று விவசாயி கண்ணீர் மல்க கோரிக்கை. ஒரு மடல் முறிஞ்சா கூட தாங்க முடியும். அதெல்லாம் குடும்ப வட்டி எடுத்து வாங்கி தான் செயல்பட்டு இருந்தேன். இப்போ கடவுளுக்கு எந்த மாதிரி இதுவும் இல்லை. அதனால் அரசாங்கம் அதுக்கு நடவடிக்கை ஏதாவது எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். காட்டு பண்ணி திருவண்ணாமலையில் 2668 அடி உயர மலை உச்சியில் உள்ள அண்ணாமலையார் பாதத்திற்கு சிறப்பு வழிபாடு. கார்த்திகை தீப விழாவையொட்டி பால், மஞ்சள், தயிர், சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவியங்களை கொண்டு அபிஷேகம். உலக புகழ் பெற்ற மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் மார்கழி மாத எண்ணெய் காப்பு உற்சவம் இன்று தொடங்கி வரும் 13ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள நிலையில் ஏற்பாடுகள் தீவிரம். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் வரும் 9ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு. கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. புதுச்சேரியில் பொங்கல் பரிசு தொகுப்புக்கு பதிலாக 750 ரூபாய் வழங்கப்படும். குடும்ப அட்டைதாரர்களுக்கு கடந்த ஆண்டை போலவே அறிவிப்பை வெளியிட்டார் முதலமைச்சர் ரங்கசாமி. இந்தியாவில் இதுவரை HMVP வைரஸ் பாதிப்பு இல்லை. வைரஸ் பாதிப்பு குறித்து பொதுமக்கள் அச்சப்பட வேண்டாம் என்று பொது சுகாதார இயக்குநரகம் தகவல். லடாக் ஆக்கிரமிப்பு பகுதிகளில் புதிதாக 2 மாவட்டங்களை உருவாக்குவது குறித்த சீனாவின் அறிவிப்புக்கு இந்தியா கடும் கண்டனம். சட்டவிரோத ஆக்கிரமிப்பை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று வெளியுறவுத்துறை தகவல். தனக்காக இதுவரை ஒரு வீடு கூட கட்டிக்கொண்டது இல்லை என்று பிரதமர் மோடி உருக்கம். மக்களுக்கு வீடு கொடுப்பதே தனது கனவு என்றும் பெருமிதம்.
10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான உடைகளை அணியும் பிரதமர் மோடி தனக்கு வீடு இல்லை என்று கூறுவது ஏற்புடையது அல்ல. டெல்லி முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் விமர்சனம். பிரதமர் மோடியை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்ற இந்திய கிராண்ட் மாஸ்டர் கோனேரு ஹம்பி இந்தியாவிற்கு மகத்தான பெருமையை கொண்டு வந்துள்ளார் என்று பிரதமர் மோடி புகழாரம். ஒடிஷா மாநிலம் நயாகர் வனப்பகுதியில் உலா வந்த கருஞ்சிறுத்தை குட்டியுடன் செல்லும் வீடியோ காட்சி வைரல். வட மாநிலங்களில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் பனிமூட்டம். உத்தரப்பிரதேசம், ஹரியானாவில் இரவில் சாலையை சூழ்ந்த பனிமூட்டத்தால் வாகன ஓட்டிகள் அவதி. (2023) ஆண்டில் அதிபர் ஜோ பைடன் குடும்பத்திற்கு கிடைத்த பரிசு பொருட்களின் பட்டியல் வெளியீடு. பைடனின் மனைவி ஜில் பைடனுக்கு பிரதமர் மோடி கொடுத்த $20,000 மதிப்பிலான வைரம் முதலிடம். T20 சீசன் 3க்கான தூதுவராக இந்திய சுழற்பந்து ஜாம்பவான் ஹர்பஜன் சிங் தேர்வு. பாகிஸ்தான் வேகப்பந்து வீச்சாளர் சோயிப் அக்தரும் தூதர் மற்றும் வர்ணனையாளராக களமிறங்க இருப்பதாக தகவல். பிரிஸ்பேன் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் ஜோகோவிச் அதிர்ச்சி தோல்வி. பெண்கள் ஒற்றையர் பிரிவில் பெலாரஸ் வீராங்கனை அரினா சபலென்கா அரையிறுதிக்கு முன்னேற்றம்.